9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரம் மாலை வெளியாக உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு இன்று தினம் வாசிக்கப்பட இருக்கிறது. அவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தீர்ப்பு விவரங்கள் ஒட்டுமொத்தமாக இன்று மாலை அறிவிக்கப்படும் என நீதிபதி நந்தினி தேவி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை 2019 மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக இந்த வழக்கு இருந்தது. 2019 தான் பொள்ளாச்சி இந்த பாலியல் தொடர்பான இந்த துன்புறுத்தல்கள் காவல்துறை இந்த வழக்கை கையில் எடுத்திருந்தது. அதன் பிறகு படிப்படியாக விசாரணை அமைப்புகள் எல்லாம் மாற்றப்பட்டு சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைக்கப்பட்டு இந்த வழக்குல நீண்ட காலமாகவே பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தன. இந்த நிலையில 9 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில அவங்க 9 பேரும் அந்த குற்றம் செய்ததற்கான அந்த பல்வேறு வாதங்களுடைய அடிப்படையில அவர்கள் மீதான அந்த தீர்ப்பு இன்றைய தினம் வாசிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் தான் என்பதனை நீதிபதி உறுதி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கருதப்பட்ட நிலையில அவர்களுக்கான தீர்ப்பு தொடர்பான விவரங்கள் இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் தான் இந்த கல்லூரி மாணவி மற்றும் பெண்களை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர் என்ற ஒரு வழக்கு காவல்துறை கையில் எடுத்தது. இந்த பாலியல் பலாத்காரம் மட்டுமல்லாமல் அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து துன்புறுத்திய போன்ற சம்பவங்கள் எல்லாம் 2019 அரங்கேறியது. ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியிருந்தது இந்த சம்பவம். எனவே இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் வெளியாகி அனைவரையும் ஒரு பதற்றமடைய செய்திருந்த நிலையில இந்த வழக்கை சிபிஐ கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டதுல சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, ஹெரன்பால், அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் மீது 2019 மே மாதம் 21 கோவை மகளிர் நீதிமன்றம் அதே போல சிபிஐ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை இந்த நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர். கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தனியாக ஒரு அறை ஒதுக்கப்பட்டு அவர்கள் இன் கேமரா ப்ரொசீஜர் என்ற முறையில அவர்கள் மீதான இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணை, அரசு தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு இறுதி வாதங்கள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில இந்த மகளிர் கோர்ட் நீதிபதி நந்தினி தேவி இந்த தீர்ப்பை மே 13 அறிவிக்கப்படும், அதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு இடையில நீதிபதிகள் மாற்றம் எல்லாம் நடைபெற்றிருந்தன. நீதிபதி நந்தினி தேவியும் வேறு மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டிருந்தார். ஆனால் அந்த மாற்றம் தொடர்பான முழு விவரங்கள் வரும் வரை இந்த தீர்ப்பை தான் வாசிப்பேன் என்ற ஒரு விளக்கமும் அவர் வழங்கியிருந்தார். இதற்காக சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ஆஜர்படுத்தப்பட்டு இந்த நீதிபதி தீர்ப்பை வழங்குவதற்காக நீதிமன்ற அறையினுடைய அந்த கதவுகளை எல்லாம் அடைத்து தீர்ப்பினை வாசித்து வந்தார். இந்த வழக்கை மாதர் சங்கம், பல்வேறு மகளிர் அமைப்புகள் கையில் எடுத்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் போன்றவற்றை தொடர்ச்சியாக நடத்தி வந்த நிலையில இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டியது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் காரணமாக அவர்கள் மீதான இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பில் 9 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய மாதர் சங்கத்தின் சார்பாக அந்த பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரான ராதிகா என்பவர் தான் இந்த வழக்கை பொதுவெளியில் கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தார். எனவே இந்த வழக்கில் தான் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் என்ன, 9 பேருக்கும் ஆயுள் தண்டனையா அல்லது வெவ்வேறு விதமான தண்டனைகள் வழங்கப்படுமா என்பன போன்ற பல்வேறு விவரங்கள் பேசப்படக்கூடிய நிலையில அனைத்து கருத்துக்களுக்கும் இன்று மாலை தீர்ப்பு தொடர்பான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்ற ஒரு விவரத்தை நீதிபதி நந்தினி தேவி தெரிவித்திருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.
பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டனை விவரம் நண்பகல் 12 மணிக்கு வெளியாகும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பொள்ளாச்சி வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களது தண்டனை விவரங்கள் நண்பகல் 12 மணிக்கு வெளியாக உள்ளது.